சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கடைகள்ல கிடைக்கிற ஃப்ரூட் ஷர்பத் பண்ண போறோம். அதோட சேர்த்து ஒரு பாப்சிக்கிளும் பண்ண போறோம். இதுல கலர் அதுக்கப்புறமா சுகர் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் கலர் இல்லாம பண்ணும்போது, குழந்தைகளுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நீங்க பழம் எடுத்துக்கலாம். மாம்பழம், பப்பாளி, ஆப்பிள், பனானா எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படி வந்து பப்பாளிய நல்லா ஃப்ரீசர்ல கட் பண்ணி வச்சுருங்க, தோல் இல்லாம. இப்படி இருந்தா தான் அந்த ஃப்ரூட் ஷர்பத் வந்து சூப்பரா இருக்கும். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கங்க. இதனோட விதைகளும் இருக்கக்கூடாது. நெறைய பேர் வந்து தோலோட போடுறாங்க. ஸோ கண்டிப்பா அப்படி போடாதீங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி சின்ன சின்னதா தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸியில போட்டு அரைக்க போறது கிடையாது. மசிக்க போறோம். ஸோ யூசுவலா எல்லாருமே கலர் சேர்த்து, சுகர அள்ளி போட்டு ஸோ அது மாரி பண்ணும்போது, அதான் வந்து டேஸ்ட்டுன்னு நெனைக்கிறாங்க. பட் டெஃபினட்டா இது மாரி பண்ணி பாருங்க. இதுலயுமே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நீங்க எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். பழுக்காம இருக்கிற பழத்த எடுத்தீங்க அப்டின்னா, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இது வந்து சொல்லப்போனா இந்த பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ இதில வந்து நேந்திரம் பழம் போட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து மாத்தி விட்டுரும். அதையும் நீங்க வந்து கவனிச்சுக்கணும். இப்போ டேட்ஸ் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் ஒரு 6 பேரிச்சம்பழம். நாட்டு சர்க்கரை வந்து 1/4 கப் போடணும். இத வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு மசிச்சு விடணும். ஸோ நீங்க பார்த்துட்டு பின்னாடி கூட நம்ம நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம். ஒரே அடியா போடாம. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி மத்து இருந்தா மசிச்சு விடலாம். இல்லன்னா மேஷ் பண்றது இருக்கும். அதுலயும் நீங்க பண்ணலாம். ஆனா மிக்ஸில மட்டும் போட்றாதீங்க. டேஸ்ட்ட வந்து மாத்தி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில வந்து மாதுளம்பழம், பைனாப்பிள் எல்லாம் போடுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாத்தி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பப்பாளி. ஸோ நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுனால நல்லா சில்லுன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா விளைஞ்ச பப்பாளி. இது வந்து ஹைப்ரிட் கிடையாது. ஸோ அதனால டேஸ்ட்டுமே வந்து தேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நாட்டு சர்க்கரை இல்லன்னா வெல்லம், இல்லன்னா ப்ரவுன் சுகர் வந்து நீங்க போடலாம். 2மே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா, இதில வந்து கடைசியா தான் நம்ம வந்து ஆப்பிள் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி மசிச்சுட்டு இருக்கிற டைமில நீங்க ஆப்பிள கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ப்ரவுன் ஆயிடும். ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்கணும். இப்போ இதில ஆப்பிள் போட்டுறலாம். திராட்சை, அதுக்கப்புறமா முந்திரி. நீங்க பிஸ்தாலாம் கூட போடலாம். இதையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில வந்து எக்ஸ்ட்ரா பாலெல்லாம் ஊத்த மாட்டோம். தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி தான் ஊத்துவோம். ஸோ இப்போ சுகர் வந்து எனக்கு தேவைப்பட்டதுனால, டேஸ்ட் பார்த்துட்டு நான் நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேங்கோ ஜூஸ் வந்து நீங்க போடலாம். பைனாப்பிள் ஜூஸ் ஊத்தலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ வந்து நல்லா கோல்டு வாட்டர் ஊத்திட்டு, அதாவது சில்லுன்னு இருக்கிற தண்ணிய ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். நீங்க தண்ணி ஊத்தலனா கூட, இத போட்டீங்கனாவே நல்லா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஷர்பத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அடுப்பு பக்கமே போகணும்னு அவசியம் இல்ல. யூசுவலா வந்து எல்லாருமே இத சாப்ட்டுருப்போம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல இருக்கும் யூசுவலா. இந்த ஸ்டேஜ்ல கலர் போடுவாங்க. பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். பட் நான் வந்து கலர் யூஸ் பண்றதில்ல. ஸோ அவ்வளோதான் கிளாஸ்ல போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷர்பத்து, ஜூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். ஸோ இதில எக்ஸ்ட்ரா வேணும்னா மேல முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜூஸில அவல வந்து வறுத்து போடுறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிலக்கடலைய வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த ஃப்ரூட் ஜூஸ நான் பாப்சிக்கிளாவும் ரெடி பண்ணேன். அதாவது குச்சி ஐஸ்ன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்ல. இத வந்து ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா, சூப்பரா செட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஜூஸ் குடிக்க முடியலனா கூட, இது மாரி பாப்சிக்கிள் மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஃப்ரீசர்ல வச்சிருக்கலாம். ஸோ வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
இப்படி வந்து இல்லைன்னா மோல்டு நீங்கள் பேப்பர் கப்பு இல்லை டம்ளரில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் கலர் இல்லாமல் ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா விட்டமின்ஸுமே இதில் இருக்குது.